இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஹங்கா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம நிறைய டைம் வந்து ஸ்லீவுக்கு லைனிங் வைக்க மாட்டோம். அதே பாடி போர்ஷனுக்கு நம்ம லைனிங் வைப்போம். லைனிங் இல்லாத போர்ஷனை நம்ம லைனிங் இருக்க போர்ஷனில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த ராயேஜஸ் வந்து விசிபிளாக தெரியும். அந்த ராயேஜஸ் விசிபிளாக தெரியாமல் எப்படி ஸ்லீவ் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு ஸ்லீவ் போர்ஷனையும் பாடி போர்ஷனையும் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த ராயேஜஸ் இல்லையா ஒரு பக்கமாக நம்ம திருப்பிக்கணும். அதாவது பாடி இருக்கு இல்லையா, பாடி போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பாடி போர்ஷனுக்கு கீழ் பக்கமாக அதை திருப்பிட்டு நம்ம ஸ்லீவ் எங்கே அட்டாச் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண இடத்துக்கு நெருக்கமாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து அந்த ஸ்டிச்சஸ் நமக்கு விசிபிளாக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த போர்ஷனை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ராயேஜஸ் வந்து ஸ்லீவில் லைனிங் இல்லாத போர்ஷனில் உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. என்னதான் நம்ம ஓவர்லாக் பண்ணாலும் இந்த மாதிரி மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ அதோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு தனியாக தெரியும். நீட்டாக ஃபினிஷ் பண்ண ஒரு லுக்கும் உங்களுக்கு கிடைக்கும்.